நோய் நொடியெல்லாம் ஆண்டவன் தர்றது இல்லம்மா, அது நம்மளா தேடிக்கிறது தான். இப்படி அழுதா நோய் போவாது, மருந்து சாப்பிட்டாதான் போவோம். ஒரு மாசம் ஒழுங்கா நான் மருந்து சாப்பிட்டேன்னா போதும், உங்களை விட ஆரோக்கியமா இருப்பேன். சரியா? அதை கொடு. இந்தம்மா தீபா, போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வா. இதை இப்பவே சாப்பிட்டா பாதி பிரச்சனை போயிடும்னு டாக்டர் சொன்னார்ல. போமா. சரிப்பா. என்கிட்ட கூட சொல்லாம ஏங்க மறைச்சிங்க? சந்தோஷமான விஷயமா இருந்தா உடனே சொல்லியிருப்பேன். இதை பார்த்து பக்குவமா தானே சொல்லணும். எப்ப இருந்து? தீபாவை அன்னைக்கு காலேஜில் சேர்க்க போனேனே, அப்பவே போய் ஒரு டாக்டரை பார்த்தேன். அவர் சொன்னாரு. அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நீ என்னை வெளியில விட்டுருப்பியா? பசங்க படிப்பு செலவு மலை போல இருக்குல்ல, அதுக்காக ஓடி ஆடி உழைச்சு தானே ஆகணும். அந்த நேரத்தில் நான் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? அதனால தான் மறைச்சேன். பொண்ணுங்க படிக்கிறதுல அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உங்க உடம்பு முக்கியம். இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இருங்க. வீட்லயே இருந்தா சாப்பாடுக்கு என்ன பண்றது? நீ ஒன்றும் கவலைப்படாத, இது சாதாரண உடம்பு பிரச்சனை தான். இதை என்னால கண்ட்ரோல்டா பார்த்துக்க முடியும். நீ அழாம இருந்தா தானே தீபா தைரியமா இருப்பா. அவ வரா, கண தொடச்சிக்கோ. டாக்டர் சொன்ன மாதிரி லோக்கல் ட்ரிப் மட்டும் அடிச்சா போதும், நல்லா ரெஸ்ட் கிடைக்கும். ஒழுங்கா மருந்து மாத்திரை சாப்பிட்டோம்னா போதும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். யாரும் கவலைப்படாதீங்க. உன்னோட பொறுப்பு பொண்ணுங்களை பார்த்துக்கிறது, பொண்ணுங்களோட பொறுப்பு நல்லா படிக்கிறது, என்னுடைய பொறுப்பு குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது. இதெல்லாம் நல்லா ஆர்டர்ல இருந்ததுன்னா எல்லாம் சரியா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. அப்பா, உங்க பேச்ச அரை மணி நேரம் கேட்டா 7 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்திக்கிட்ட மாதிரி எனர்ஜியா இருக்கு. அதுக்காக பேசிட்டே இருக்காதீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. மாத்திரை சாப்பிடுங்க. பேச்சு கொடுமா. அம்மா, நீ ஏம்மா அழுற? மனுஷங்க மத்தியில இன்னும் நீதி நேர்மையும் செத்து போலம்மா. வேலாயுதம் மாதிரி மிருகங்கள் இருந்தாலும் நல்லவங்க 4 பேர் இல்லாமலா இருப்பாங்க? தர்மம்னு ஒண்ணு இருந்தா நம்ம துளசுக்கு ஏன் இப்படி ஆகுது? புராணத்துல படிச்சது இல்லையா? நல்லவங்களுக்கு எப்பவும் சோதனை வரத்தான் செய்யும். பரிசுத்தமானவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, அழுக்கும் கெட்ட எண்ணமும் உள்ளவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அதுதான் நடக்குதம்மா. ஆனா கவலைப்படாத, காலம் மாறத்தான் போகுது. புராணத்துல சாமி வந்து நல்லவங்களை காப்பாத்தும், என் பேத்திய யாரு காப்பாத்துவா? அம்மா, துளசி நெருப்பு மாதிரிம்மா. அவ மேல குப்பையை கொட்ட கொட்ட கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருப்பா. அவ மேல விழுந்த அசிங்கத்தெல்லாம் எரிச்சிட்டு பளிச்சுன்னு இருப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. துளசியை நம்மளால காப்பாற்ற முடியலனாலும் யாராவது வந்து துளசியை காப்பாத்துவாங்கம்மா. தைரியமா இருமா. அவளை யாராவது கடவுளா இருந்து காப்பாத்தினா தான் உண்டு. அம்மா, என் பொண்ணு உடம்பாலையும் மனசாலையும் எந்த அளவுக்கு பரிசுத்தமானவங்கிறது உண்மையோ அந்த அளவுக்கு விடுதலையாவாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. கவலைப்படாதம்மா. கோர்ட்டுக்கு நேரமாச்சு, கிளம்பு. முருகா முருகான்னு நான் பிறந்ததுல இருந்து அந்த முருகனை தான் நம்பி கும்பிடுறேன். அந்த முருகன் தான் என் பேத்திய காப்பாத்தணும். கண்டிப்பா காப்பாத்துவாருமா. பத்மா, கிளம்பு. எங்க? கோர்ட்டுக்கு. எங்க பரம்பரையில யாரும் கோர்ட்டு வாசல மிதிச்சதும் இல்ல, அவமானப்பட்டதும் இல்ல. எங்களுக்கு அந்த பழக்கமும் இல்ல. ஓஹோ, அடுத்தவங்களோட குடியை கெடுக்கிற பழக்கம் மட்டும் இருக்கா உங்க பரம்பரைக்கு? ஒரு அப்பாவி பொண்ணை அழ வச்சு பாவத்தை சம்பாதிக்கிற பழக்கம் மட்டும் இருக்கா உங்க பரம்பரைக்கு? குடும்பத்தை சீரழிச்சு சுகம் காட்டுறதுக்குன்னே இருக்கிற பரம்பரையா உங்களுது? இத பாருங்க, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறத நிறுத்துங்க. பாவம் செய்யும் போது வராத கோபம் பரிகாரம் செய்யும் சொல்லும் போது ஏண்டி வருது உனக்கு? நான் எந்த பாவத்தையும் செய்யல, எந்த பரிகாரத்தையும் தேடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. துளசி மேல சேத்த வாரி இறைச்சு அவளை நரகத்துல தள்ளவங்கள்ல நீயும் ஒருத்தி. நானா அவளை நரகத்துல தள்ள? அவளை கொழுப்பெடுத்து எல்லா கஷ்டத்தையும் தேடிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன ஏமாத்தன மாதிரி மத்தவங்களையும் ஏமாத்த முடியுமா? நீயும் சாத்தானும் ஒண்ணுதாண்டி.
இத்தனை வருஷம் உன் கூட குடும்பம் நடத்தினதுக்கு நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். அதே வேதனை தான் எனக்கும். உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமானது தெரிஞ்சும் நீ பரிகாரம் செய்யறதுக்கு தயாரா இல்லல்ல? நான் இதுக்கு பரிகாரம் தேடணும்? எனக்கு என்ன உங்க பொண்ணு மாதிரி 7.5 சனி பிடிச்சு ஆட்டுதா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. உனக்கு எனக்கு இருந்த உறவு இன்னியோட அறுந்து போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ. உன் கழுத்துல இருக்கிறது தாலி இல்ல, நச்சு பாம்பு. குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம நீ வேதனைப்பட்டு தான் சாவ. வாமா போலாம். பாரு, உனக்கு உன் புருஷன் செத்து போயிட்டான். எனக்கு என் பொண்டாட்டி இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். இந்த வீட்டுல உயிர் இல்லாத பொருளுக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அதுதாண்டி உனக்கு கிடைக்கும். போலாமா? ஓகே, ஜாகிரதை போயிட்டாங்க. அவளால என் புள்ள இவ்வளவு பட்டது போதாதுன்னு இன்னும் அலைய வைக்கிறாளே. இந்த நிலைமையில கோர்ட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் அலையணுமா? அந்த இழவெடுத்தவளை எம இன்னும் கூட்டிட்டு போகாம இருக்கான். கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கீங்களா? உங்க பேச்சு கேட்டு கேட்டு எனக்கே யார பார்த்தாலும் அழுணும் போல இருக்கு. ஏமா நீ எதுக்குமா இப்படி அழுத்துக்கிற? பின் என்னம்மா, டியூட்டி பாக்குற இடத்துல நிம்மதி வேண்டாம்? காது கிட்ட வந்து இழவெடுத்தவ யமனை எடுத்தவன் பேசிக்கிட்டு, அதுவும் ஹாஸ்பிட்டல்ல. ஏன்பா உனக்கு வலி ஒண்ணும் இல்லையே? உனக்கு வர சௌகரியம் இல்லைன்னா சொல்லு, எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓய், கொஞ்சம் முன்னாடி பார்த்து. தம்பி, நான் நேர்த்தி கடனுக்காக கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வரேன். என்னாச்சு தம்பி? பேப்பர்ல நியூஸை பார்த்துட்டு பதறி போய் வரேன். நீங்க எதுக்கு இங்க பதறிட்டு வரணும்? எங்க குடும்பம் கேட்டுச்சு, நாங்கல்ல பதறணும். இல்லங்க, உங்க குடும்பத்துக்கு ஒண்ணும் ஆகாது. என் தம்பி தான் திட்டம் போட்டு அந்த பொண்ணை சிக்கல்ல மாட்ட வச்சிருக்கான். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அதை நம்ப மாட்டேன். துளசி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அவன் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டான். ஆமா, பேப்பர்ல டிவில எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. இத பாருங்க, உங்ககிட்ட நாங்க அவளை பத்தி எதுவுமே கேட்கல. அம்மா, வேலாயுத்த பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் பழிபாவத்துக்கு அஞ்சாதவன். சாக கிடந்த அவனை துளசி தான் காப்பாத்தினான். அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அவன் நன்றி கெட்டு துளசிக்கு துரோகம் பண்ணிட்டான். ஆமாங்க, என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தனக்கு பிடிக்காத உங்க குடும்பத்தை கெடுக்க அவன் எந்த அநியாயத்தையும் செய்வான். நான் அவன் கூட பிறந்தவங்க. நான் சொல்றேன், துளசி மேல எந்த தப்பு இருக்காது. இதெல்லாம் என் தம்பி பண்ண சூழ்ச்சியா தான் இருக்கும். இல்ல, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? என் தம்பியும் அவளும் அப்படிதான் கூத்தடிப்பாங்க. அவளை மன்னிச்சு அவ கூட என் பிள்ளைய குடும்பம் நடத்த சொல்றீங்களா? அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வேலாயுதம் பண்ற அநியாயம், அக்கிரமம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். உங்களுக்கு துளசி மேல சந்தேகமே வேண்டாம். துளசி அறியாத பொண்ணு மட்டும் இல்லம்மா, தங்கமான பொண்ணு. அவ உங்களுக்கு மருமகளா கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அவ மேல சந்தேகப்பட்டு யோ, நீ கண்டியா அவன் நல்லவன்னு? வேலாயுதம் அக்கிரமம் பண்றவன்னா நீங்க மட்டும் ரொம்ப நல்லவங்களா? உங்களை யார் அனுப்புனதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேலாயுதம் தானே சொல்லி அனுப்புனது. போய் அவங்கள தடுத்து நிறுத்துங்க, நான் தப்பிச்சுக்கிறேன்னு உங்களை அனுப்பியிருக்கானா? அம்மா, நாங்க வேலாயுதத்தை காப்பாத்துறதுக்காக வரல, என்ன? துளசியை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கோம். யோ, போயா. குடியை கெடுக்கிற குடும்பத்தோட பேசுறதுக்கு எனக்கு நாராசமா இருக்கு. தம்பி, உங்களுக்கு துளசியை பத்தி நல்லா தெரியும். என் தம்பியை பத்தியும் நல்லாவே தெரியும். என் தம்பி பண்ண தப்புக்கு உங்க அம்மா துளசி மேல சந்தேகப்படுறது சரியில்லை. என் அம்மாவை விடுங்க. யார் எனக்கு துரோகம் பண்ணாங்க, யாரை நெஞ்சில குத்துறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரை பத்தி சொல்லி நான் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களுமா? ஏமா, அதான் அவனே சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு சும்மா முக்கி முக்கி அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? மனசு நொந்து அவன் பேசுனதை கேட்டீங்கல்ல? அவளை 4 கேள்வி நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் இவனே கோர்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறான். நடுவுல வந்து அவன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ கடவுளே, நான் சொல்றதை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? என் தம்பி பண்ண துரோகத்தை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு அப்பாவி பண்ண பழிவாங்க நினைக்கிறீங்க? உன் தம்பி அநியாயம் பண்றான்னு தெரியுது இல்ல? போய் அருவாள் எடுத்து வெட்டு, இல்ல விஷம் வச்சு கொல்லு. இங்க வந்து எங்களுக்கே இம்சை தர. நீங்களும் ஒரு வயசு பொண்ணை வச்சிருக்கீங்க.
யாராவது உங்க பொண்ணை பத்தி தப்பா பேசுனா நீங்க நம்புவீங்களா? வாய மூடுமா. எதுக்கு எல்லாரும் என் பொண்ணை இழுத்து வச்சு பேசுறீங்க? இது ஆஸ்பத்திரியா இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல திலகா, நீ வா போலாம். இவங்களுக்கு மகனோட வாழ்க்கை முக்கியம் இல்ல, வீட்டுக்கு வந்த மருமக நல்லவளா இருப்பாளாங்கிற நம்பிக்கையும் கிடையாது. இவங்க அவசரப்படுறதையும் பேசுறதையும் பார்த்தா இவங்களே திட்டம் போட்டு 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு பாக்குறாங்க போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. வா நாம போலாம். கொஞ்சம் இருங்க. இவங்க துளசி மேல இருக்கிற கோவத்துல இப்படி பேசுறாங்க. அவ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சா நிச்சயம் இவங்க மனசு மாறுவாங்க. பாருங்க, துளசி எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியும். நாங்களே கண்ணால பாத்துருக்கோம். அவளை நல்லவன் சொல்லி காப்பாத்த நினைச்சீங்கன்னா கோர்ட்டுக்கு போங்க. வீணா எங்களை வெறுப்பேத்தாதீங்க. என்னங்க இந்த பையனும் துளசியை சந்தேகப்படுறான்? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உன் தம்பி பாவம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இவ்வளவு காலமா நம்ம 2 பேரையும் பிரிக்காம வச்சிருக்கான் பாரு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரிவா, நம்ம வீட்டுக்கு போலாம். போங்க. எனக்கு வீட்டுக்கு வரதுக்கே மனசு கேட்கல. பாவங்க அந்த பொண்ணு. எனக்கும் பாவமா இருக்குமா? அதனாலதான் வீட்டுக்கு வா போலான்னு சொல்றேன். போய் உன் தம்பி கால்ல விழுந்தாவது, அப்பா கோர்ட்டுக்கு வாடா, செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கடா, அந்த பொண்ணு பொழைச்சு போட்டுன்னு கெஞ்சுவோம். இப்ப இருக்கிற நிலைமையில அவன் கோர்ட்டுக்கு வந்து செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் துளசியை காப்பாற்ற முடியும். வா போலாம். அப்படியா சொல்றீங்க? அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி கோர்ட்டுக்கு வர சொல்லுவோம். பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு அவன் துளசி கால்ல விழுந்தே ஆகணும். அவனை நான் சும்மா விட போறதில்ல. வாங்க போலாம். வா போலாம். துளசி கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் சார். எல்லாரும் ஜீப் எதுக்கு வழி பிடிச்சு நிக்கிறீங்க? ஒழுங்கா வழி விடுங்க. துளசியை விடுதலை பண்ற வரைக்கும் இங்கதான் நிப்போம். நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? துளசியை விடுதலை பண்றது என் கையிலேயே இருக்கு. அது கோர்ட்டு தான் விசாரிச்சு முடிவு பண்ணும். ஒழுங்கா வழி விடுங்க. கோர்ட்ல அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணும். சார், நீங்க பொய்யான கேஸ போட்டு எங்க ஸ்டூடண்ட்டை இன்சல்ட் பண்றீங்க. இதுக்கு நாங்க அலோ பண்ண மாட்டோம். நாங்க போட்டது பொய்யான கேஸா இல்லையான்னு கோர்ட் முடிவு பண்ணும். அத நீங்க சொல்லாதீங்க. டியூட்டியை பார்க்கணும். ஒழுங்கா வழி விடுங்க. எது சார் உங்க டியூட்டி? படிக்கிற பொண்ணு மேல பொய் கேஸ் போடுறதா? நீங்க என்ன பண்ணாலும் சரி சார், நாங்க அனுமதிக்க மாட்டோம். வழி விடலன்னு வெச்சுக்குவேன். போலீஸ் பவர் என்னங்கறத நான் காட்ட வேண்டியதா இருக்கும். என்ன சார் பண்ணுவீங்க? லத்தி சார்ஜ் பண்ணுவீங்களா இல்ல கண்ணீர் புகை யூஸ் பண்ணுவீங்களா? பண்ணுங்க சார், இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். அப்புறம் உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பண்ணுங்க சார், எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பண்ணுங்க சார். எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. தைரியம் இருந்தா எங்களை அரெஸ்ட் பண்ணி பாருங்க. எங்க ஸ்டூடண்ட்ஸ் பவர் என்னன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஏடா மரியாதை இல்லாம பேசுறீங்க. என்ன ஸ்டூடண்ட்ஸ் மேல கை வச்சா வீணா அரசியல் பிரச்சனை ஆயிடும் சார். கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க சார். அப்படினா ஏசிட்ட பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க அழகர். சார், துளசியை நான் கோர்ட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் சார். ஆனா அவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஜீப்பை வழிமறிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். அவங்கள கலைஞ்சு போக சொல்லுங்க, இல்லனா லட்டி சார்ஜ் பண்ணுவேன்னு மிரட்டுங்க. சார், நான் சொல்லியும் பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன் சார். ஆனா அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாங்க சார். இல்லனா உண்மையிலேயே லத்தி சார்ஜ் பண்ணி அந்த கூட்டத்தை கலெக்ட்டுமா சார்? நோ, அவசரப்படாதீங்க. இட் will become a very big issue. ஸ்டூடண்ட்ஸ் மேல கை வச்சிட்டா தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சனை ஆயிடும். அவங்க கிட்ட சமாதானமா பேசி பாருங்க. சார், நாம எவ்வளவு பேசினாலும் அதை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க சார். சரி, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. துளசியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கேஸ் நடத்தினா அவங்க விடுதலை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஜட்ஜ்மென்ட் துளசிக்கு சாதகமா இருக்க வாய்ப்பு இருக்கிறதா பேசுங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃபேவரா பேசி அவங்க கலைஞ்சு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே சார். இத பாருங்கப்பா, நான் கமிஷனர்ட்ட பேசிட்டேன். கோர்ட்டுக்கு போறதுக்கு வழி விட்டு நிக்கிறது தான் துளசிக்கு நல்லதுன்னு அவர் சொல்றாரு. எது சார் நல்லது? ஒரு பொண்ணு கோர்ட்டுக்கு போறதா நல்லதா? கோர்ட்டுக்கு போனாதான் துளசி கேஸ்ல இருந்தே விடுதலையாக முடியும். இதை நாங்க நம்ப மாட்டோம் சார். ஐயா மாணவ செல்வங்களே, ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போட்டேன்னு வச்சுங்க, அவங்கள உடனே விடுதலை பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு போய் விசாரணை முடிஞ்சா தான் விடுதலையே கிடைக்கும். இப்ப எங்களை தடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? துளசியை காப்பாத்தி கூட்டு போயிருவீங்களா? அப்படி நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், துளசி மேல கைதி தப்பி ஓட்டம் அப்படிங்கிற இன்னொரு கேஸ் அந்த பொண்ணு மேல வந்து சேரும். ஒழுங்கா வழிய விட்டீங்கன்னா கோர்ட்ல கேஸ் நடக்கும், அந்த பொண்ணுக்கு விடுதலை கிடைக்கும். அதை விட்டுட்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணுக்கு பெரிய பிரச்சனையா வந்து சேரும். நல்லா யோசனை பண்ணி பாத்துக்கங்க. சரி, எல்லாரும் வழி விடுங்க. கோர்ட்ல என்ன ஜட்ஜ்மென்ட் தராங்கன்னு பாப்போம். துளசிக்கு எதிராக ஜட்ஜ்மென்ட் வந்தா உண்ணாவிரதம் இருப்போம், இல்ல வேற மாதிரி போராட்டம் நடத்துவோம். இப்ப வழி விடுங்க. வண்டி மேடம், உங்க மேல உள்ள குற்றச்சாட்டை நீங்க ஒத்துக்கிறீங்களா மேடம்? போட்டோல இருக்கிறது நீங்களா இல்ல போலியான போட்டோவா மேடம்? மேடம், திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே வேலாயுதத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா மேடம்? மேடம், வேலாயுதத்தை ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்களே, ஒத்துக்கிறீங்களா மேடம்? சொல்லுங்க. நிறுத்துங்க.
நீங்களாம் மனுஷங்க தானே, உங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்குல்ல? ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா இறக்கம் இல்லாம கேள்வி கேட்பீங்க? இது எங்க ப்ரொஃபஷன். பத்திரிக்கைக்காக கேள்வி கேட்கிறோம். இடையில நீங்க யாரு? அதுக்காக ஒரு தர்மம் வேண்டாம்? சொல்லுங்க சார். நீங்க பத்திரிகையில எழுதணுன்றதுக்காக ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா கேள்வி கேட்பீங்க? உங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்கும், அவங்க மேல யாராவது போய் கேஸ் போட்டாங்கன்னா இப்படிதான் கேள்வி கேட்பீங்களா? என் பொண்ணு மனசு வலிக்க வலிக்க நிக்கிறா, அவகிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு சித்திரவதை பண்றீங்களே. ஓ, நீங்க தான் அந்த பொண்ணோட அப்பாவா? இவரை கொஞ்சம் கவர் பண்ணுங்க. சொல்லுங்க சார். உங்க பொண்ணு மேல போட்டிருக்க கேஸ பொய் கேஸ்னு சொல்றீங்களா? சொந்த புருஷனையே ஆள் வச்சு வெற்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு நிஜம்? உங்க பொண்ணோட தப்பான முறையில பழகினதை அந்த வேலை இதமே ஒத்துக்கிட்டார் போல இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? சார் கேக்குறோம்ல சார், இப்படி அமைதியா இருந்தா எப்படி? வாயை திறந்து சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. யோ நிருபரே, பேட் எடுத்து உள்ள வைக்கிறியா? அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வந்து கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும். நீ யாரையா கேள்வி கேட்க? நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்யா. உங்களை விட அதிகமா கேள்வி கேட்கிற உரிமை எங்களுக்கு தான் இருக்கு. நீங்க பேட் எடுத்து போதும். அந்த பொண்ணை கோர்ட்டு கூட்டி போணும். இந்தாமா கூட்டி வா. கான்ஸ்டபிள் கிரவுண்ட கண்ட்ரோல் பண்ணுங்க.